ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியலில் நம்ம ஹவுஸ் வார்மிங் இன்விடேஷன் கார்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கிரகப்பிரவேச கார்டு. அதுக்காக நான் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு கலரில் ஃபில் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த ஒரு க்ரீம் கலர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபோர்க்ரவுண்ட் கலர் அந்த கலராக வச்சுட்டு ஆல்ட் டிலீட் ப்ரெஸ் பண்ணால் அந்த கலரில் ஃபில் ஆகிருக்கும். இப்போ நம்ம 1 by 1 இமேஜஸ் ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த டோர் இமேஜ் செலக்ட் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். இதோட சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட லேயர் மோடு நீங்கள் மல்டிப்ளைன்னு கொடுத்துருங்க. அடுத்தது இதில் வேறு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த காட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை இங்கே மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை சைஸ் வேணும் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே லேயர் ஸ்டைலில் பிளெண்டிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிவல் எம்போஸ் எஃபெக்ட்டும் ட்ராப் ஷேடோ எஃபெக்ட்டும் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். அடுத்தது வேறு இமேஜ் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், இந்த இமேஜ் இதையும் காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இதோட சைஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Ctrl+J ப்ரெஸ் பண்ணி இதோட காப்பி லேயர் கொண்டு வாங்க. இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். எகெயின் Ctrl+J ப்ரெஸ் பண்ணி இதோட காப்பி லேயர் கொண்டு வாங்க. இப்போ இந்த டாப் 3 லேயர்ஸையும் நம்ம செலக்ட் பண்ணி மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயும் நீங்கள் பிளெண்டிங் ஆப்ஷனில் போய் பெவல் எம்போஸ் ட்ராப் ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கலாம். ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்தது இதில் வேறு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நான் இந்த கும்பம் இமேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயும் நம்ம லேயர் ஸ்டைலில் போய் பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் பெவல் எம்போஸும் ட்ராப் ஷேடோவும் கொடுக்கலாம். அடுத்தது இதில் நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். டைப் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபாண்ட் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம டைப் பண்ணலாம்.
இதோட பொசிஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கும் நம்ம லேயர் ஸ்டைலில் போய் பெவல் எம்போஸ் எஃபெக்ட் கொடுக்கலாம், ட்ராப் ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கலாம். இதில் ஸ்ட்ரோக் கூட கொடுக்கலாம், கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்கு. ஸ்ட்ரோக் கலர் வந்து சேம் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க, ப்ளூ கலர். ஸ்ட்ரோக் சைஸ் வந்து 1 கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கலாம். இதில் இப்போ நம்ம டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும், அதை வந்து நான் தனியாக டைப் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே டிரான்ஸ்பேரண்ட் லேயரில் தனியாக நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் வந்து இந்த ஹோஸ்ட்டுக்கு பதிலாக யுவர் நேம் டைப் பண்ணிக்கலாம். அப்புறம் எப்போ எங்கே அந்த டீட்டெயில்ஸ் வந்து இது எக்ஸாம்பிளுக்காக நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இது நீங்கள் வந்து டீட்டெயிலாக டைப் பண்ணி டிரான்ஸ்பேரண்ட் லேயரில் டைப் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். பாருங்கள், இதை இப்படி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான டீட்டெயில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. இதுலேயும் நான் எம்போஸ் எஃபெக்ட் கொடுக்குறேன். பாருங்கள், ஈஸியாக வந்து நம்ம கிரகப்பிரவேச க்ரீட்டிங் கார்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் வேறு கலர் கொடுக்கணும் நினச்சா கொடுக்கலாம். அதே மாதிரி வேறு என்ன இமேஜஸ் வேணாலும் உங்களுக்கு ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஆட் பண்ணலாம். இது வந்து ஒரு பேசிக் ஐடியா தான். இதை வச்சு நீங்கள் உங்கள் இமேஜினேஷனில் எப்படி வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ளவர் வந்து நீங்கள் லைட்டெல்லாம் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.